ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜென்சி கேமிங். நான் உங்கள் ஜென்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேபர் சவுண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான். பார்க்கலாமா? வாங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஃப்ரூட் ரோடில் இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே ஸ்லாஷ் ROCKET ஸ்லாஷ் ராக்கெட்னு போட்டோம்னா நமக்கு காமன் ஃப்ரூட்ஸே கிடைக்காதான். இது ஒரு மித்து. இது இந்த மித் ஃப்ரெண்ட்ஸ், இது மித்தே இல்லை, இது பொய், நிபந்தனமான பொய். ஓகே, என் ஃப்ரெண்டு போகிறான். சேபர் பஸ்ஸில் எடுக்கிறதுக்கு மொத்தம் 5 சீக்ரெட் பட்டன்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன் காஜாக்கு நேராக கீழே இருக்கிறது. இதோ பார்த்துக்கோங்க, காட்டுறேன். அடுத்து மரத்தில் இருக்கிறது. இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ ஒரு மரத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரமா இல்லை. இந்த மாதிரி டாஸ்க்ஸ்லாம் நீங்கள் ஃபாஸ்ட் மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த மரம் இல்லை. என்ன வேணும் உனக்கு? இருப்பா நீ ஆக்டிவேட் பண்ணிட்டின்னு தெரியுதுப்பா. இருந்தாலும் வியூவர்ஸுக்கு காட்ட வேணாமா? வெயிட். ஓகே, அவன் கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அந்த மரம் இல்லை, இந்த மரம் சரியா செஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம். என்ன செஸ்ட்டு கூட கலெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? அங்கே எவனோ ஃப்ரூட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனை தடவை நம்மளை ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஒருத்தனை ட்ரோல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட் வாங்கிட்டியா? அவ்வளோதான் சார், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அதை முடிஞ்சு போச்சு. இவன் என்னவோ சொல்லிக்கிட்டே இருக்கான், எனக்கும் புரியுது. ஓ ஏங்க முடிஞ்சாங்க. ஓகே, ரொம்ப பேசாமல் அடுத்த பட்டனை தேடுவோம். இங்கேயும் இல்லை. இங்கே பட்டனும் இருக்குது, பெரியும் இருக்குது. காய்ஸ், இந்த மாதிரி பெரிஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்கமிங் சீஸ்க்கெலாம் உங்களுக்கு உதவும். என் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கான், நீ குட்டி போட்ட பூனையாட்டம். ஓகே காய்ஸ், இந்த மரத்தில் இருக்குமா இல்லை இந்த ஏரியாவில், இந்த ஐலாண்டில், இந்த ஏரியாவில் அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம நேராக அடுத்த ஐலாண்டுக்கே போயிடலாம். அதாவது இந்த ஏரியா, அதே ஐலாண்ட் தான் இந்த ஏரியா. இந்த மரம் எடுத்தவொடனே ஸ்டார்டிங்கில் இருக்கிற மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறமா இங்கே கல்லுக்கிட்ட ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இங்கே கொஸ்ட் கிவருக்கு கீழே ரைட் டவுன் இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்குது, அதை இவன் எடுத்துட்டான். அப்புறமா இங்கே இருக்கிற டார்ச் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற டார்ச் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜங்கிளில் உங்களுக்கு வேலை முடிஞ்சது. அடுத்து டெசர்ட்டுக்கு போ. என்ன பண்ணுறான் கைஸ்? 2 பேரும் சேர்ந்து இந்த கொரில்லா கிங்கை முடிக்கிறானுங்க. டெசர்ட்டுக்கு போடா கைஸ். இவனுக்கு நம்ம டெசர்ட்டுக்கு போக சொல்லிட்டோம். போகிறானா? சரி போயிருப்பான். நாம்பளும் லைட் ஃப்ரூட் தானே அவன். சரி நாம்பளும் டெசர்ட்டுக்கு போகலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த டெசர்ட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே டெசர்ட்டுக்கு பின்புறம் இங்கே டெசர்ட் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கான். ஏன்டா அடிக்கிற? ஓகே, அதை விடுங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிரமிடுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். கரெக்டாக இந்த பிரமிட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு வீடு இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளார தான் நீங்கள் அடுத்து போக வேண்டிய இடம். இந்த வீட்டுக்குள்ளார நீங்கள் கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு அடைச்சி வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட டார்ச் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை தாண்டி போக முடியும். இந்த டோர் வழியாக நீங்கள் போகும்போது டார்ச்சை வந்து கையில் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அப்புறம் இங்கே இருக்கிற கப் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து வெளில போகலாம். 1 செகண்ட் கைஸ், எடுத்துட்டிங்கன்னா இங்கே வேலையே முடிஞ்சுது டெசர்ட்டில். அடுத்து நம்ம இந்த கப் எடுத்துகிட்டு ஸ்னோ ஐலாண்டுக்கு போகணும். ஃப்ரோசன் வில்லேஜுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்துட்டோம். கரெக்டாக இங்கே ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தவனே பாருங்கள், இங்கே வந்துட்டானா?
டீ இறங்குடா. ஓகே கைஸ், அவன் வந்துட்டான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்னோ வில்லேஜில் இங்கே கரெக்டாக இங்கே ஒரு கேவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேவுக்கு போகணும். தம்பி வாப்பா கேவுக்கு. கரெக்டாக இந்த கேவுக்குள்ளே ஏன் வர மாட்டேங்கிறவன்? டீ வாடா. நோவா நோனா டே, அந்த ப்ளஸ் பட்டன் பர்டா. என்னது கப்பு மிஸ்ஸா? இவன் அந்த ப்ளஸ்ஸை பார்க்காம விட்டாங்க. ப்ளஸ்டா. என்னது செத்துட்டியா? அப்போ இவ்வளோ நேரம் பண்ணது வேஸ்ட்டா கைஸ்? அப்புறம் மறுபடியும் அவனை 10 வருஷம் கழித்து டெசர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அந்த கப்பை எடுத்துக்கிறதுக்குள்ளே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். அடுத்து மறுபடியும் அவன் கப் எடுத்துட்டானா? வாப்பா வா. வாடா. வரானா? வரான். இப்போ எங்கேயாச்சா? அடுத்து விட்றான் வண்டியை ஸ்னோ மவுண்டெயினுக்கு. ஃப்ரோசன் வில்லேஜா? ஃப்ரோசன் வில்லேஜ். இங்கேயா? இங்கே இல்லை கைஸ், பார்த்துக்கோங்க. கரெக்டாக இங்கேருந்து சைடில் வந்தீங்கன்னா கொஸ்ட் கிவருக்கு கீழே, ஹோம் செட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு கேவ் இருக்கும். இங்கே தான் நீங்கள் ஏர் ஜம்ப்லாம் வாங்கியிருப்பீங்க. பரவாயில்லையே, கரெக்டாக நிற்கிறானே. டேய் கப் ஃபில்லாச்சா? எம்டி கப் வச்சுருக்காங்க இவன். ஓகே, கப் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த வீடு இல்லைடா, இங்கே கரெக்டாக இங்கே ஸ்வாடியில் ரீஸ்ட்டுன்னு இருப்பான். பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அங்கே சிக் மேன்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட வந்து நீங்கள் போய் இந்த கப்பில் தண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் வந்து என் பையனை பருப்பா, அவன் வந்து பைரட் வில்லேஜில் இருப்பான் அப்படிம்பாங்க. பைரட் வில்லேஜில் பார்த்துக்கோங்க லொக்கேஷன் கரெக்டாக. கைஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் போடுங்க கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ 11 நிமிஷமாக இருந்தால் எங்களுக்கு இந்த வீடியோ 54 நிமிஷம் கைஸ். நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். இவனோட வாடா. நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக இங்கே ஒரு ரிச் மேனுன்னு இருப்பான். என் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவன். நாம் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யலைன்னா கெட் லாஸ்ட்டு எப்படிம்பாங்க கைஸ். அதனால் இவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு இவங்ககிட்ட பேசினோன்னா ஒரு மாப் லீடர் வந்து என் இதை திருடிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க கைஸ். ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த வில்லேஜு கீழே, அதாவது பின்புறமாக ப்ரூட்டுன்னு இருப்பானுங்க, கண்ட்ரி ப்ரூட்ஸ். பார்த்துக்கோங்க. கண்ட்ரி ப்ரூட்ஸுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா தெரியும். எங்கே இன்ஸ்டன்ட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாமா? எங்கடா ஐலாண்டை காணோம்? இங்கே இருக்குது மாப் லீடர். கைஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ரிச் மேனோட பொருளில் இந்த மாப் லீடர் கடத்திட்டு போயிடுவான், அதாவது திருடிட்டு போயிடுவான். இந்த மாப் லீடரை நம்ம டிஃபீட் பண்ணிட்டோன்னா அந்த ரிச் மேன் நமக்கு ஒரு சாவி கொடுப்பான். அதை வச்சு தான் நம்ம ஜங்கிளில் இருக்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும், சீக்ரெட் ஹிட்டன் டோரை. போய் முடிச்சுட்டு வாடா அவனை. கைஸ் இவனை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. 120 லெவல் தான் இருப்பான். இங்கே ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும், கலெக்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் கப்பலில் ஏறி அந்த ரிச்மேன் கிட்டே போயிடலாம். இருங்க, ஏறிட்டியா? போலாமா? கேனன் ஃபயர் பண்ணுறாங்க. ரிவேஸ் கீரடு ரைட்லேயே போ கைஸ். நான் வேணால் போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டா. இல்லை கைஸ், பாருங்கள் கைஸ், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பைரட் வில்லேஜ் தான் கிடைக்கும், அதாவது பைரட் வில்லேஜ் தான் இருக்கும். பைரட் வில்லேஜ் தானா? பைரட் வில்லேஜ் தான். இப்போ வந்து நீங்கள் அந்த செகண்ட் ஆறாவது எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறது. சாரிப்பா, நான் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஓகே, இங்கே ரிச் மேன் இருப்பான். இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க, என்னடா பண்ணிட்டுருக்க? கைஸ் நான் ஆஃப்லைனில் இந்த செஃப்பை போட்டு தள்ளிட்டேன், அதனால் கொஞ்சம் அவனை வர சொல்லுங்கள். வாடா. இப்போ அவன்கிட்ட பேசினானா அவன் வந்து ஒரு கீ தருவான். அந்த கீயை வச்சு தான் நம்ம ஜங்கிள் இருக்கிற ஹிட்டன் டோர் ஓப்பன் பண்ணோம். இருங்க காட்டுறேன். ட்ரா போட்டேன். முடிஞ்சிருச்சு. வாடா போட்டில் ஏறுறா.
போட்டில் ஏறுறா. என்ன பண்ணிட்டுருக்கான்? கீ கிடச்சிருச்சா உனக்கு? வாங்கிட்டியா? ஏ ஹோமா? ஹோம்னா வீட்டுக்கு போகிறதா? என்னடா டெலபோர்ட் ஆகுற? ஏ அட பாவி, ஜங்கிளில் தான் ஹோம் செட் பண்ணி வச்சுருக்கானா? சரி கரெக்டாக வந்தீங்கன்னா என்ன அவசரம் இவனுக்கு? கைஸ் அந்த கீயை எடுத்துகிட்டு அந்த கீ இந்த டோரில் காட்டினீங்கன்னா இந்த டோர் திறந்துடும். இங்கே சேபர்னு ஒருத்தர் இருப்பான். இந்த சேபரை நீங்கள் அடித்து தூக்கிடணும். முடிச்சிட்டியாடா? எங்கே இருக்கான் அவன் சேபர்? இந்த டோர் தான். பாதி ஹெச்பி வந்துட்டான். வா வா வா. டீ எங்கடா இருக்கடி? வேறு ஒருத்தனா? இங்கே போகிறான் பாருங்க. டீ முட்றா அவனை. நான் முடிக்கிற பாடு இல்லை. ஒரே செகண்ட் கைஸ், நான் முடிச்சிட்றேன் அவனை. கோட் எம்மான் ஒர்க் ஆகல. சரி பரவாயில்ல, இவனை நானே முடிச்சிட்றேன், என் கையாலேயே முடிச்சிட்றேன். அவ்வளோதான். கிடச்சிருச்சாடா உனக்கு சேபர்? கிடச்சிருச்சு போல கைஸ். வீசி காமிக்கிறான்.